கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வழங்கும் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு ராசி பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது. ராசியிலேயே உன்னதத்தை இரண்டாவது நிலையாக ஒரு மிகப்பெரிய உன்னதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களும் ஒரு ராசியாக வந்துருவீங்க. துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அற்புதங்கள், மேன்மைகள், நன்மைகள் அப்படின்னு சொல்லி சகல விதமான அற்புதங்களும் சகல விதமான முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்பு. நீங்களே தொழில் சார்ந்த அமைப்புகள்ல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு, படிப்பு சார்ந்த துறைகள்ல நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு, நீங்கள் எதனையும் எடுத்தீங்கன்னா நல்லா வரக்கூடிய அமைப்புகள், பிறந்த ஜாதகம் சரியில்லாத அமைப்புகள்ல கூட இந்த 2 3 வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும் நன்மையும் அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்லது மட்டுமே அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அனுபவிக்க போறீங்க. இப்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ஒரு மாதிரி பலவீன அமைப்புகள்ல இருக்காரு ஒரு 2 மாசமா. சோ எல்லாமே ஒரு மந்தமா இருக்கும். கையில சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பாட முடியாது. ஒரு ஒரு டென்ஷன்லயே இருப்பீங்க, கோபமாவே இருப்பீங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க, ஏன் கோபமா இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாத நிலையில இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வேற ஒரு 2 3 மாதத்துக்கு திக்பல அமைப்புகள் இருக்கிறது. தொழில் மேன்மை இருக்க போகுது. பெண்கள் சம்பந்தப்படுற துறைகள்ல இருக்கிறீங்க, அழகு சார்ந்த துறைகள்ல சாரீஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த ஜிம்கி மாதிரியான அமைப்புகள்ல பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நகைகள், இந்த இந்த பிளாஸ்டிக் மாதிரியான அந்த கவரிங் நகர்கள் சொல்றாங்கல்ல, இந்த அமைப்புகள் துறைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம், லாபம் இருக்கக்கூடிய தன்மை. நீங்களே சோசியல் மீடியாவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. சோசியல் மீடியால செய்யக்கூடிய வருமானங்கள் Instagram, YouTube, TikTok மாதிரியான அமைப்புகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள், லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை. நீங்களே பருவ வயதுல இருந்தீங்க அப்படின்னாக்கா காதல், திருமணம் மாதிரியான அமைப்புகள், பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல 1 வருடத்துக்கு நன்மை இருக்க போதுங்க. வீடு, மனைவி, கணவன் சார்ந்த அமைப்புகள், குழந்தை சம்பந்தப்படுற அமைப்புகள்ல குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு. வயதானவர்களா இருந்தா குழந்தைகளுக்கு திருமணம், காதல் மாதிரியான அமைப்புகள்ல திருமணம் செய்து படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ, வெளி மாநிலத்துக்கு அனுப்புறதோ மாதிரியான அமைப்புகளை செய்வீங்க. திருமணம் செய்து அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு. செலவுகள் இருக்குங்க. ஆனா நல்ல செலவுகள் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை வாங்கும், வீடோ டிபாசிட்டோ ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெண்கள் அழகு சார்ந்த துறைகள் இருக்கிறவர்களுக்கு, சுக்கிரனின் சம்பந்தப்படுற அமைப்புகள் இருக்கிறவர்களுக்கு முயற்சி பலிக்கக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகள்ல ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொமோஷனோட சேர்ந்த டிரான்ஸ்ஃபரும், நீங்க எங்க போலாம் அங்க போலாம், இல்ல உங்க தாய் நாட்டுக்கு திரும்பிடலான்ற மாதிரியான உங்களுக்கு எது கிடைச்சா சந்தோஷமோ அதனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த வருஷம் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டினுடைய தொடக்க அமைப்புகள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய மேன்மை அமைப்பு இருக்கு. இந்த வருடத்துல சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய கடன், நோய், வம்பு வழக்குகளை கட்டுக்குள்ள வைப்பாரு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மைகளை, நல்லதுகளை, சந்தோஷங்களை அனுபவிச்சிருப்பீங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, தனக்கான ஒரு சொத்துக்களை வாங்குறது, திருமணம் பண்றது, திருமணம் பண்ணி குழந்தைகள் வர்றது, இளைய பருவத்தினருக்கு இயல்பாக சொல்லக்கூடிய கணவனையோ மனைவியோ அடையாளம் காட்டி அவங்களோடு வாழ்க்கை நகரக்கூடிய நபர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டி குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நல்ல விஷயங்கள் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவே விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு நிச்சயமாக இருக்கும். ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்தோட 5 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையில தொடர்புல இருக்கும் பொழுது அற்புதம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும்னு சொல்லிடலாம். தொட்டது அனைத்தும் தொடங்கும். வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகள் இருக்கிறீங்க, நீங்களே கோர்ட்டு கேஸ் சார்ந்த அமைப்புகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய அமைப்பு, மேன்மைகள் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லி இந்த மே மாதத்திலிருந்தே நல்லது இருக்கக்கூடிய அற்புத தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் வழியில சந்தோஷம் இருக்குங்க. வயதானவர்கள் வழியில ஆரோக்கியம் மாதிரியான அமைப்புகள் மேம்படக்கூடிய அமைப்பு. நோய் என்ன நோயின்னு தெரியாமலே நான் வந்து சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற கூடிய அமைப்பு. சகோதர அமைப்புகள்ல இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர்ந்து உங்களுக்குள்ளவே நீங்களே வந்து ஒரு அனுசரிச்சு போய் இவருக்கு விலங்கன்னு சொல்லி பாக பிரிவினைகள்ல உங்களுக்கு சாதகமாக திருப்பிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. தந்தை வழி சொத்துக்கள்ல நல்லது இருக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் வில்லங்கமா இருந்துச்சுங்க, கிடைக்காம இருந்துச்சுங்க, அது இருந்துச்சுங்க, இது இருந்துச்சுங்க, இப்ப நான் பேசி சரி பண்ணிக்கிறோங்கன்ற கூடிய அமைப்பு. தந்தைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு. நீங்களே புகழ் பெறக்கூடிய அமைப்புன்னு சொல்லி உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல பலிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி மாணவர்களுக்கு வெற்றிகள், தேர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்க இறங்கக்கூடிய துறைகள்ல சாதிக்கக்கூடிய அமைப்பு. உங்க மேல அப்படியே ஒரு 1000 வாட் ஒரு பல்ப் லைட் அடிச்சோம்னா எப்படி ஒரு ஷைன் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு. மனம் புத்துணர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. கடந்த காலம் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளையும் அப்படியே ஒரே இதுல மறக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு வேலை, தொழில், வருமானம் சார்ந்த குடும்பம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல, நட்பு சம்பந்தப்படுற அமைப்புகள்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனாகவே அடுத்த ஒரு 3 வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நிச்சயமாக நன்மைகளையும் மேன்மைகளையும் சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கலாங்க இந்த விஸ்வாவசு வருடம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இங்க 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் குழந்தை அமைப்புகள், குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிகிச்சை பலிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு தொட்டது அனைத்தும் அப்படியே துளங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த ராசிக்கு போகக்கூடிய அமைப்புகள்ல மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தொடக்க அமைப்பாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு நிச்சயமாக இருக்குங்க. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களின் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து.